ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்பமான நாளாய் அமைவதாக. சங்கீதம் 26:1 இந்த மற்றொரு காலை பொழுதிலே உங்களுக்காக நான் வைக்கிறேன். சங்கீதம் 26:1 நான் சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி பாருங்கள். கர்த்தரை நம்பும் பொழுது ஒரு தள்ளாட்டம் கூட வருவதில்லையா. அதாவது இங்கிலீஷில் பார்ப்பீங்கன்னா ஸ்லிப், சில சமயம் போகும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க லேஸ் அப்படின்றோம்ல, அந்த ஸ்லிப்பு கூட வருவதில்லையா. ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது, எங்கள் காலடிகள் வலுவாதபடி எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். அப்போ உடைய நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதியாக்கப்படுகிறது. நம்ம பாவத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து என்ன பண்றாரு தெரியுமா? சங்கீதம் 40 சொல்லுகிறது, உளையான சேற்றிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி என் நடைகளை உறுதிப்படுத்தி, அதான் ரொம்ப திடப்படுத்தி. ஆண்டவர் தூக்கி விட்டு போயிட்டவா ஜாலியா போயிட்டு வந்தீங்க சந்தோஷம் அப்படின்றல, நம்ம வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த நடக்க வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்முடைய வாழ்க்கை தள்ளாடுவதில்லை. என் கால்கள் சறுக்கிறதுன்னு நினைச்சாலே கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எத்தனை அற்புதமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரை அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்குது, தொல்லைகள் வருது, பிரச்சனை வருது. நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பிரதர், ஒரு காலத்து ஓன்னு வந்தோம் இப்போ பாபோன்னு போகிறோம். கிடையாதுங்க. உண்மையாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், வாழ்க்கையாகட்டும், சில தடுமாற்றங்கள் வரலாம். தடுமாற்றம் வரவே வரன்னு ஆனால் நீ தள்ளாடுவதில்லை. புரியுங்களா? சில சமயம் நம்ம போகிற பாதையில் கரடு முட்டான பாதைகளாக இருக்கலாம், கஷ்டமான பாதைகளாக இருக்கலாம், எப்படி கடப்போன்னு சில காரியங்கள் வரலாம். ஆனால் நீ சாரிட போய்கிட்டே இருப்பா, உனக்கு தடுமாற்றங்கள் வராது. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்போஸ் நான் பவுல் சொல்றால, எல்லா நிலைமையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், குறைபடவும் நிறைவாகவும் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு த்ரூ ஹிம். அவரால் நான் அனுபவ ரீதியாக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு அசால்ட்டை நினைங்க, இதெல்லாம் என்னடா பண்ணும், இந்த பலவீனம் என்ன பண்ணும், இந்த வலி என்ன பண்ணும், இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஐயோ அப்படின்னு புலம்ப மாட்டா. அப்படி புலம்புறீன்னா உன்னோட கர்த்தரால ஸ்திரப்படலை. நான் வாழுகிற வாழ்க்கை, எனக்கு கொடுத்த ஜீவியங்கள் எல்லாம் கர்த்தரால் கிடைத்தது, அதை யாராலும் எடுக்க முடியாது. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில் ஒரு பில்டிங் இருக்குதுங்க, ஒரு 4 கிராசிங் ரோட்டில். எல்லாத்தையும் அடித்து ஆக்கிபைட்டாங்க, ஆனால் அதை மட்டும் உடைக்கலை. என்னடா இது ஒன்று பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்களா? ஏன் அந்த பில்டிங் உடைக்கலை? மற்றெல்லாம் உடைச்சிட்டாங்களே, அந்த லைனில் இருந்து எல்லா வீட்டையும் அடைச்சி விட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், பிரிட்டிஷ்காரன் காலத்தில் உறுதியாக நடந்த உண்மை சம்பவம். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஒரே ஒரு மனிதர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரை சார்ந்தவர், ஒரு தொழிலதிபர், ஒரு பெரிய இப்போ காலம் சென்ற அமைச்சராக இருந்தவர்லாம். அவர் நவ் இஸ் நோ மோர். அவர் பாரட்லா படிக்க முதலாக இங்கேருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு போனதுனால அந்த இங்கிலாந்து தேசத்தில் உள்ள மக்கள், இவனுக்கு நம்ம படித்து முடித்த உடனே அவனுக்கு ஆஃபீஸுக்கு ஒரு இடம் கொடுக்கும்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்தாங்க அந்த பெரிய மனிதருக்கு. அவரும் வீட்டில் உண்மை உத்தமாக வேலை செஞ்ச ஊழியக்காரனுக்கு, அவருக்கு காலம் சென்ற நாட்களில் பெரிய மனிதர் இருந்தார், பெரிய பத்திரிகைலாம் ஆரம்பித்தார். அவர் என்ன பண்ணார், உண்மையாக இருக்க மனுஷப்பா அந்த இடத்த நீ வச்சுக்கப்பா, நீ வாழ்ந்துக்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தினாலே பட்டா போட்டு உயில் செய்து கொடுக்கப்பட்ட ஒரு இடம், அதை இன்னொருத்தருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அவன் சொன்னாங்க, எதை வேணாலும் மாற்றலாம், வெள்ளக்காரங்காலத்திலே கொடுக்கப்பட்ட பில்டிங்கு அதை உடைக்க முடியாதுன்னாங்க. ஏன்னா பக்கத்துலாம் வருது எல்லா பில்டிங்கும் தொடர்ந்து அவ்வளோ பில்டிங் உடைச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக் பில்டிங்கெல்லாம் உடைச்சி தள்ளிட்டாங்க. இது இங்கிலாந்து அரசனால் அவருக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது. அந்த பாரட்ல படிக்க போனார்ல, அவர் கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இதே மாதிரி தான் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர். இப்படி தாங்க தொழில் செஞ்சுக்கலாம். திடீர்னு தொழில் நின்று போச்சா உடனே ஊருக்கு பேக் பண்ணி, இந்த கதையை உன்கிட்ட சொல்கிறாங்களா? டோன்ட் மைண்ட் இட். அதை என்ன நினச்ச பார்க்காத. உன் பக்கத்தில் 1000 பேரும்
உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அடுத்தாலும் துரு பூச்சிட்டு உனக்கு இல்லை, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய். ஏனென்றால் உன் வாழ்க்கை கர்த்தரால் நிலைப்பட்ட வாழ்க்கை. உன் நடைகள் கர்த்தரால் உனக்கு கொடுக்கப்பட்ட நடைகள். ஒண்ணுமே இல்லை நினைக்கிறியா? உன் நடைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நடைகள். கர்த்தர் உன் வாழ்க்கையின் நடையாக அவர் நிலைப்படுத்தியிருப்பாரால் யாரும் அசைக்க முடியாது. அசைக்க நினைக்க ஒரு சாத்தாண்டு சோதனை இருக்க முடியாது இல்லையா? தாவீது அடிச்சு சொல்லிட்டு போறான், நிச்சயமாய் சொல்றேன், ஷோலி நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிறைத்திருப்பேன், நன்மையும் கிருபையினை தொடரும் என்று சொல்லுகிறான். இதான் வாழ்க்கை. இன்றைக்கு என் நடைகள் கர்த்தரால் உறுதிப்பட்டவைகள். எனக்கு கலக்கமில்லை, பயமில்லை. என்னை நடத்துகிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன் என்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசிங்கள். இந்த நாள் அற்புதமான நாளாய் மாறும். ஆமேன், ஆமேன்.